ஆசை என்பது என்ன? ஆசை என்பது என்ன அப்படின்னு கேட்குற போது நமக்கு என்ன தோணும் என்றால், ஒரு பொருளை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு உணர்வு, அதுதான் ஆசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தர்மன் ஆணிவேரில் கை வைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிறப்புக்கு எது காரணமாகிறதோ அந்த உணர்வு தான் ஆசைன்றான். மறுபடி நீ இந்த உலகத்தில் அதற்கு எது காரணம்? இந்த ஆசை தான். அதை விட முடியல. ஏதாவது ஒரு ஆசை, அதுதான். அதுக்கு காமம் என்ற சொல்லை எக்ஷன் பயன்படுத்துகிறான். இங்கே காமம் என்ற சொல்லுக்கு ஆசை என்று பொருளாகிறது. அது வாசனை என்று தர்மன் பதில் சொல்கிறான். அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை என்று சிலவற்றின் மேல் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பற்று. இந்த விட்டக்குறை தொட்டக்குறைங்கிறது நல்லதுக்கும் உண்டு, கெட்டதுக்கும் உண்டு. சில பேருக்கு சங்கீதம் வரும், 5 வயசுலேயே சங்கீதம் வரும், கச்சேரியெல்லாம் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மேலே பக்தி இருக்கும், உபாசனை இருக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். கெட்ட விஷயங்கள்ங்கிறது இந்த மதுபான பழக்கம், மூர்க்கத்தனமான கோபம், கொலை, கொள்ளை, இந்த மாதிரி குணங்கள் கூட விட்டக்குறை தொட்டக்குறைன்னு வரும். அதை தான் நம்ம வாசனை அப்படின்னு சொல்கிறோம். வாசனை என்றால் இந்த ஜீவாத்மாவுக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூலமான சரீரம் தவிர சூக்ஷ்மமான ஒரு சரீரம் இருக்கிறது. அதில் அந்தக்கரணம் இருக்கிறது. அதில் தான் போய் இந்த எண்ணங்கள் எல்லாம், ஆசைகள்லாம் போய் பதியுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வாசனை. இந்த வாசனை இருக்கிற வரை மனிதன் பற்றற்றவனாக ஆக முடியாது. அதுதான் அவனை பிறக்க வைக்கிறது.